சொல்லுங்க. என்ன எம்எல்ஏ சார், நீங்களும் சத்யாவை தப்பிக்க விட்டுட்டீங்களே? அவ தப்பிச்சுட்டான உடனே நான் தான் சமக்கடுப்புல இருக்கேன். அதெல்லாம் தெரியுது, ஆனா அம்மா ஹலோ, சொல்லுமா. அம்மா, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அது சொல்லுமா. அது வந்து என் ஃப்ரெண்டோட பொண்ணு ஷர்மிளா கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தெரியலையா, அததான் கேட்டுட்டு இருந்தா, சொல்லிட்டு இருந்தேன். இல்லையே, ஏதோ எம்எல்ஏ அப்படின்னு கேட்டுச்சு. ஏய், நான் அப்படியெல்லாம் எதுவும் பேசவே இல்லை. ஏமா, நீ லைன்ல இருக்கியா இல்லையா? கேடி, இன்னும் உனக்கு கத்திரிக்காய் குழம்பு கூட ஒழுங்கா வைக்க தெரியாதா? முண்டா முண்டா. ஏய், யார முண்டோங்கிட்டோங்கற? அம்மா, போன் போடுமா. ஹலோ ஷர்மிளா அக்கா, உங்களுக்கு கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்லவா? சித்தி, போன் வாங்குங்க. ரொம்ப சிம்பிள் தான். இல்ல, நானே சொல்லிக்கிறேன், நீ உன் வேலையை பாரு. போமா போ. சரி சரி, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, அது சொல்றதுக்கு தான் வந்தேன். போன் பேசிட்டு வாங்க. சரி, வரோம். போ போ. கொத்துனவே என்ன சித்தி? ஹலோ எம்எல்ஏ சார். ஏமா, நீ என்ன விளையாடுறியா? கத்திரிக்காய் முண்டம் அது இதுன்னு என்ன இதெல்லாம் என்ன விளையாடுறீங்களா? ஐயோ சாரி சார், உங்க கூட பேசிட்டு இருக்கும்போது என் பொண்ணு வந்துட்டா, அதனாலதான் சார் அப்படி பேசிட்டேன். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. சித்தி, போனை கொடுங்க. ஹலோ, நான் அனிதா பேசுறேன். சீக்கிரம் இந்த சத்யாக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டுங்க. ஒருவேளை இந்த புனிதாவை எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சுட்டா எங்களை விட உங்க நிலைமை தான் ரொம்ப பரிதாபமாயிடும். இன்னைக்கு அவ தப்பிச்சிட்டா, ஆனா நாளைக்கு அவ தப்பிக்கவே முடியாது. ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? ஆமா, நாளைக்கு நான் நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போது சத்யா கதை முடிஞ்சிரும். சூப்பர். இப்படி சொல்றதுல இருக்கிற வேகம் செயல்ல இருந்தா உங்களை விட நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். அமுல் பேபி, வாரோடி பேபி, உன்ஷேரு ஆபீஸ் ஒர்க்லாம் சில பெண்டிங் இருக்கு, அதான் முடிச்சிட்டு இருக்கேன். புனிதா, அக்கா கொஞ்சம் இங்க வாமா. தோ வரேன்க்கா. வேலை முடிஞ்சதா? தோ முடிய போகுதுக்கா. ஒரு நிமிஷம் இரு. அக்கா, அமுல் பேபி, சொல்லுடி பேபி. எலெக்ஷன் நெருங்குது, நாளைக்கு புனிதாக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ணிடலாமா? ஓகே, அப்படியே சீக்கிரம் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணிருங்க. சரி அமுல் பேபி, அப்போ நாளைக்கு ஏரியாவுல சொல்லி ஆளுங்களெல்லாம் வர சொல்லிடுறேன். நாமினேஷன் பண்றதுக்கு உன்னோட ப்ரூஃப் எல்லாம் வேணும். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அப்புறம் ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, பர்த் சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, இதெல்லாம் வச்சிருக்கிறியா? நீங்க சொன்னீங்க, நான் அப்பவே ரெடி பண்ணிட்டேன்க்கா. இருங்கக்கா, எடுத்துட்டு வரேன். அக்கா, அக்கா இந்தாங்க. எல்லாம் கரெக்டா இருக்குது. இதெல்லாம் மறக்காம நாளைக்கு எத்தனை வந்துரு, சரியா? சரிக்கா. இந்தா. அக்கா, இது போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமாக்கா? எல்லாமே கரெக்டா இருக்குது. ஓகே தான். நீ நாமினேஷன் தாக்கல் பண்ண ஒரு 10,000 ரூபாய் டெபாசிட் கட்டணும், அவள்தான். அக்கா, அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லக்கா.
பணம் கொடுன்னு நான் உன்னை கேட்டனா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ரவுடி பேபி, அப்ப நான் அதுக்கு இங்க இருக்கேன். உம்ஷாரு இந்த ரவுடி பேபி வாங்கிக்கோ. அமுல் பேபி, டெபாசிட் பண்ண 10,000 தான். நீ தப்பா 10 லட்சம் போட்டுக்கிற பாரு. 10 லட்சமா? நான் சரியா தான் போட்டிருக்கேன். தேர்தலுக்கு செலவாகும்ல, அது சேர்த்து தான் 10 லட்சம். டேய் பிரபு, இவளுக்கு ஏன்டா இவ்ளோ பணம் செலவு பண்ற? டேய் சத்யா, பிரபு பணத்தை வச்சு இந்த அன்னக்காவடிய ஜெயிக்க வைக்க பிளான் பண்றியா? அந்த எம்எல்ஏ உனக்கு பிளான் போட்டாண்டி. எலெக்ஷன் செலவுக்கு 10 லட்சம் தேவைப்படுமாக்கா? ஆமா, நோட்டீஸ் அடிக்கணும், போஸ்டர் அடிக்கணும், அப்புறம் இந்த செவ்வறு விளம்பரம்லாம் செய்யணும், கொடி தோரணும், அப்புறம் இந்த பிரச்சாரத்துக்கு வரவங்களுக்குலாம் சாப்பாடு, டீ, காஃபி இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்ல. அதுக்கு 10 லட்சமே பத்தாது, இன்னும் தேவைப்படும் ரவுடி பேபி. கரெக்ட் தானே? நீ இந்த பணத்தை எனக்காக தான் தரேன்னு எனக்கு தெரியும் அமுல் பேபி. ஆனா உனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி நீ பண்றத வெறும் உதவியா நான் மாத்திர மாட்டேன். இது அதுக்கும் மேல. என் செல்ல ரவுடி பேபி எனக்கு கொடுத்த அந்த மஞ்சள் குப்பம் எனக்கு இன்னொரு கோயில் மாதிரி. இங்க இருக்கிறவங்க நல்லதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். உன் மனசு யாருக்கும் வராது அமுல் பேபி. அக்கா, புனிதா சொல்லு. அவ்வளவுதானா இல்ல வேற ஏதாவது ரெடி பண்ணுமாக்கா? இது போதுமா? நீ போய் படு, நாளைக்கு நிறைய வேலை இருக்கு. சரிக்கா. சரி வா அமுல் பேபி. ஆ. போலாம். அப்புறம் புனிதா அக்கா, இந்த டாக்குமெண்ட் எல்லாம் ரொம்ப முக்கியம். தொலைஞ்சிட போகுது, அப்புறம் வேட்பு மனு ஏத்துக்க மாட்டாங்க. பத்திரமா வச்சிரு. சரிக்கா. சரி நீ போய் படு. சரிக்கா. வா அமுல் பேபி. ஓ, அந்த டாக்குமெண்ட் அவ்வளவு முக்கியமா? என்ன தலைவரே, சத்யாவை காலி பண்ண அடுத்த பிளான உடனே ரெடி பண்ணிட்டீங்க போல இருக்கு. தனக்கு எதிரா ஒரு புல்லு முளைச்சா கூட நசுக்கி அழிக்கிறவன் தான் அரசியல்வாதி. என் அரசியல் வாழ்க்கையில எதிர்கட்சிக்காரன் கூட என்ன மிரட்டினது கிடையாது. ஆனா அந்த சத்யா வீடேறி வந்து மிரட்டினது இல்லாம என் கழுத்துல வேற கத்தி வச்சிருக்கா. அவளை எப்படி நான் சும்மா விடுவேன்? தலைவரே, என்ன ரோகன் சார் வந்திருக்காரு, வர சொல்லு. சரிங்க தலைவர். தலைவரே, ரோகன் சார்னா இந்த ஸ்ரீ ஆர்ஜிஎம் சிட் ஃபண்ட்ஸ் ஓனர் தானே? கரெக்ட். வணக்கம் எம்எல்ஏ சார். ஓ வாங்க வாங்க, யங் ஸ்மார்ட் பிசினஸ் மேன். எப்படி இருக்கீங்க? ஃபைன். ஆமா, அப்பா எப்படி இருக்காரு? ரொம்ப நல்லா இருக்கேன். உட்காருங்க. தேங்க்யூ சார். வெல்கம் சார். தேர்தல் நிதி கேட்கலான்னு இருந்தேன், ஆனா கரெக்டா வந்துட்டீங்க. கேக்குறத விட அதிகமாவே கொடுத்தரலாம். நீங்க ஜெயிச்சாதானே நாங்க பலமா இருக்க முடியும். ஆனா நான் ஜெயிக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்கு. அந்த சத்யா தானே? உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் எனக்கு தெரியும். அந்த சத்யா என்னோட பிசினஸ்லயும் கை வச்சிருக்க. நான் இந்த பிக்சர் எல்லாருக்கும் ஷேர் பண்றேன். எல்லார் ஐடியில இருந்தும் போஸ்ட் பண்ணிருங்க. இந்த பிரச்சனை வெளி உலகத்துக்கு தெரிய காரணமே இவங்க தான். மேடம் இத பத்தி சொல்லுங்க. கர்ப்பிணிகளுக்கு 6 மாசம் சேலரியோட மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்கணும். தொழிலை பெருக்கி ஏழ்மை இல்லாம ஆக்கணும். ஏழ்மை ஒழிஞ்சா திருட்டு இருக்காது, போலீஸ் தேவை இருக்காது, கல்வி வளரும்,
நாடு முன்னேறும்னு சொன்ன பாரதியோட வார்த்தை பலிக்கணும்னா ஏழை பொண்ணுங்களுக்கு எதிரா இருக்கிற என்டிஏ சட்டத்தை தூக்கணும். ஆனந்தி தனது நியாயத்தை தேடி வந்துள்ளார். அது அவரது உரிமை. எனவே ஆனந்திக்கு 2 மாத சம்பளமும் மற்றும் 6 மாத சம்பளத்துடன் கூடிய லீவையும் ஸ்ரீ RGM நிறுவனம் தர வேண்டும். சின்ன பிரச்சனையை முடிக்க வேண்டியதை என் கம்பெனி பெரிய நாசம் பண்ணிட்டான். அவளால என் பிசினஸ்ல அடி மேல அடி. அதான் வாங்கின அடிய சத்யாவுக்கு திருப்பி கொடுக்கலான்னு வந்திருக்கேன். எலெக்ஷன்ல ஜெயிச்சு நீங்க தான் எம்எல்ஏ ஆகணும். கண்டிப்பா. எந்த மஜிலி குப்பத்தை காப்பாத்த சத்யா போராடினாலோ அந்த மஜிலி குப்பத்தை நீங்க என் பேருக்கு எழுதி கொடுக்கணும். அங்க இருக்கிற குடிசைக்காரங்களை விரட்டிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துல மால் கட்டுவேன். அந்த பிசினஸ்ல வர்ற லாபத்துல பாதியை உங்களுக்கு தர்றேன். மஜிலி குப்பை உங்க கைக்கு வந்துருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. ஆசைக்கு வேணா பேசிக்கோங்க. மஜிலி குப்பத்துல எவன் கைய வச்சாலும் சத்யா அவன் கைய உடைச்சிருவான். நீங்க நினைக்கிறது நடக்காது தலைவர. டேய், என்னடா அபசகுணமா? அதுக்கல்ல தலைவர, சத்யா அந்த மஜிலி குப்பத்தோட எல்லா காலி. நீங்க நினைக்கிற மாதிரி அவளை சாதாரணமா காலி பண்ண முடியாது. அதனால எது பண்ணாலும் பக்குவமா பிளான் பண்ணி பண்ணணும். அதுக்கு தான் சொன்னேன். டேய், எல்லாம் எங்களுக்கு தெரியும். அதான் அவளை காலி பண்ண ஜெயில இருந்து ஸ்கெட்ச் பண்ணி வரான். எது ஸ்கெட்ச் மணியா? 32 கொலைய பண்ணிட்டு ஜெயில உட்கார்ந்திருக்கானே அவனா? அவனேதான். அந்த சத்யாவை காலி பண்ண அவன் தாண்டா சரியான ஆளு. அப்ப அவனை உடனே இறக்குங்க. அதுக்கு என்ன செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். காலையில அவன் இங்க இருப்பான். அவன் போட்ட ஸ்கெட்சில் இது வரைக்கும் ஒருத்தரும் தப்பிச்சது கிடையாது. நாளைக்கு தான் அந்த சத்யாவுக்கு கடைசி நாள். சூப்பர் எம்எல்ஏ சார். சத்யாவோட உயிர் உங்களுக்கு, மஜிலி குப்பை எனக்கு. இது ரெண்டும் நடக்கும். நாம ஒண்ணு சேர்ந்துட்டோம்ல, இனி அந்த சத்யா தப்பிக்கவே முடியாது. கண்ணாயிரம் தலைவர, நாளைக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ணியாச்சான்னு போய் பாரு. சரிங்க தலைவர். அப்புறம் ஒரு சின்ன பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுவோமா? சூப்பர் எம்எல்ஏ சார். புனிதா. சித்தி, என் பேரு அனிதா. ஐயோ, அவளை நினைச்சிட்டே வந்தனா அதான் அவ பேர் வந்துருச்சு. இந்த நேரத்துல அந்த குப்பத்துக்காரிய எதுக்கு நினைக்கணும்? சொல்றேன், ஒரு செமையான மேட்டர் ஒன்று கிடைச்சிருக்கு. என்னது? சித்தி, இது போதுமே நமக்கு. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தா தானே சத்யா நாமினேஷன் தாக்கல் பண்ண போவா. அதை இல்லாம பண்ணிட்டா அவளால தேர்தல்ல நிக்கவே முடியாது. அப்புறம் எங்க போய் ஜெயிக்கிறது? கரெக்ட் அனிதா. சத்யா மட்டும் புனிதாவை ஜெயிக்க வச்சுட்டா அவளை அடக்கவே முடியாது. அதனால இப்பவே அவ பிளானுக்கு எண்டு கார்டு போட்டுருவோம். அப்ப நான் சொல்ற மாதிரி செய்யலாம். என்ன சொல்லு? எப்படி என் ஐடியா? சூப்பர் ஐடியா அனிதா. அதுக்கப்புறம் இந்த குப்பத்து ஜனங்க சத்யாவை பார்த்து உன்னை போய் நாங்க நம்பினோம் பாருன்னு காரி துப்பிடுவாங்க. சரி,
இப்பவே வாங்க, நம்ம போய் காரியத்தை முடிப்போம். சரி வா. சித்தி, நீங்க போய் நைஸா அந்த கபோர்ட்ல இருக்கிற டாக்குமெண்ட்ஸை எடுத்துட்டு வந்துருங்க. நான் இங்கேயே நின்னு யாராச்சும் வராங்கன்னு பாக்குறேன். பிளான் சொன்னது நீ தானே? நீ போய் எடுத்துட்டு வருவேன்னு பார்த்தா என்ன போய் எடுத்துட்டு வர சொல்ற? அதான் நான் பிளான் சொல்லிட்டேன்ல, நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. போங்க சித்தி. சத்யா கித்தியா உள்ள வந்துட போறா. அப்படி வந்தா கொஞ்சம் குரல் கொடு. வேற எதுலயாவது மாட்டினா பரவாயில்ல, திருட்டு கேஸ்ல மாட்டினா ரொம்ப கேவலமா போயிடும். ஷோ, அதெல்லாம் அவ வரமாட்டா. நான் இருக்கேன், நீங்க தைரியமா போங்க. சத்யா, என்ன சத்யாவா? ஐயோ சித்தி, அவ வந்தா குரல் கொடுக்கணும்ல, அதனால தொண்டையை செக் பண்ணி பார்த்தேன். போட்டா பக்கத்துல இருக்கும்போது கூப்பிட மாட்டியா? அப்படியே நான் முன்னாடி போனதுக்கு அப்புறம் பின்னாடி டெஸ்ட் பண்ற. நீ எதுவுமே பண்ண வேணாம். போங்க. தரையில தூங்குற உனக்கு எம்எல்ஏ சீட்டு கேக்குதா? எங்கதான் வச்சிருக்க?
சத்யாவா இருக்குமா? சத்யாவா இருந்தா சித்தி மாட்டிப்பாங்களே. சித்தி சித்தி சத்யா சித்தி சித்தி சத்யா வரா.